இன்னைக்கு நம்ம Motorised Recliner Wheelchair பத்தி பார்க்க போறோம். இது என்னன்னா உங்களுக்கு lithium ion பேட்டரியோட வருது. lithium ion பேட்டரி எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஏர்போர்ட்லனா வந்து ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போலாம். ஏர்போர்ட்லயே எடுத்துட்டு போலாம். லெட் ஆசிட் வந்து ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போக முடியாது. lithium ion வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போலாம். இப்போ மாடர்ன் டெக்னாலஜில lithium ion தான் ரொம்ப அட்வான்ஸ்டான பேட்டரி. வாங்க இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷன் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துறாங்க. And then பேக்குக்கும் வந்து குஷன் கொடுத்துறாங்க. அதே மாதிரி கீழே வந்து சப்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்குமே வந்து குஷன் வருது. ரிமூவபிள் சீட் தான், வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டர் ஹேண்டில் வந்துடும். மோட்டர் ஆஃபில் இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மல் வீல் சேராக யூஸ் பண்ணிக்கலாம். அட்டெண்டர் வச்சு நார்மல் வீல் சேராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கில் வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்துடும். அண்ட் தென் சீட் பெல்ட் வந்துடும். சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து சேஃப்டிக்காக உங்களுக்கு சீட் பெல்ட்டுமே வந்துடும். இந்த பக்கல் சீட் வந்துடும், சீட் பெல்ட்டு. இதில் வந்து அடிஷனல் ஃபீச்சர் என்னன்னா உங்களுக்கு இந்த ஆர்ம் ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் பெட்லேருந்து நம்ம மாறி உட்காரோன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மாற முடியும். அது அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் தென் லெக் ரெஸ்ட்டுமே உங்களால் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை ட்ராக் பண்ணி டிஃப்ரெண்ட் லெவலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டடு. இதோட பின்ன பேக் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் கொடுத்துறாங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயுமே வந்து சாலிட் காஸ்டர் வீல் வரும். வாங்க இதை கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம லெக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன் பட்டனு. ஆன் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன், இதுதான் ஆரன். ஸோ ஃப்ரெண்டில் யாராவது போயிட்டுருக்காங்கன்னா இந்த ஆரன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடு 1 2 இது 3 ஸ்பீடு இருக்குது, 4 5 ஸ்பீடு வரைக்கும் வரும். ஸ்பீடுன்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகி போகும் வண்டி. ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு நம்ம லேசாக மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேக் போகும்போது மட்டும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆரன் வரும். அதே மாதிரி ரொட்டேட்டிங் போது இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் ரொட்டேட். இப்போ நான் ஃப்ரண்ட்டு வரேன், இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு போகலாம். ஈஸியாக உங்களால் ட்ரைவ் பண்ண முடியும். இதில் அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னா உங்களுக்கு இதில் ரிக்ளைனிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரிக்ளைனிங்னா உங்களுக்கு என்னென்னு நான் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட்டு போய்க்கிறேன். இப்போ ரிக்ளைனிங்னா என்னென்னா இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு மூவ் ஆகாது வண்டி. ரிக்ளைனிங்னா என்னென்னா உங்களுக்கு இந்த இதை ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். உங்கள் டிஃப்ரெண்ட் லெவலுக்கு டவுன் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே கூட படுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் பொசிஷன் வந்துடும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வேண்டாம் போது நீங்கள் மேலே வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகிடும். இதை லிவரை வந்து நீங்கள் அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப் ஆகிடும். அதே மாதிரி அப் பண்ணிங்கன்னா டவுன் ஆகும். ஸோ இந்த லிவர் தான் உங்களுக்கு மெயின் ஃபீச்சர். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 34 kgs வரும் வித் பேட்டரி. அண்ட் தென் இதோட வெயிட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 to 120 kgs வரும். இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே VSMCare.in செக்இன் பண்ணிக்கலாம். ஆர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்லையும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.